எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சில விஷயங்கள்லாம் மற்றவங்க சொல்லும்போது அதை நம்ம ஏத்துக்கிறது கிடையாது. அந்த விஷயத்தை நம்ம யோசிக்கிறது கூட கிடையாது. இது போலதான் 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட நண்பர் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னாரு. அந்த விஷயத்த நான் யோசிக்காம விட்டதுனால 7 வருஷம் கழிச்சு எனக்கு கிடைக்க வேண்டிய 10 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் மிஸ் ஆயிருக்கு. அவர் சொல்லும்போது ஒரு 2 நிமிஷம் நான் உட்காந்து அந்த விஷயத்த யோசிச்சிருந்தேன் அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த அமௌண்ட் எனக்கு கிடைச்சிருக்கும். அங்க நான் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். என்னோட கான்செப்ட் 20 மாதங்கள் என்னோட டார்கெட், 10 மந்த் டார்கெட். இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நான் 2012 ட்ரேட் பண்ணிட்டு வரேன். இப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கேபிட்டல், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 5 லட்ச ரூபாய். இந்த 5 லட்ச ரூபாய் தான் நான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். 20 மாதங்கள் என்னோட டார்கெட், 10 மந்த் டார்கெட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு இப்படி ஸ்பிளிட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிட்டு வரேன். ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்டு பார்க்குறாரு, ஓகே நீ இன்ட்ராடேல ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுற மாதம் இது ஏதாச்சும் ஒரு லாங் டேர்முக்காக, இப்போ உன்னோட ஃபியூச்சருக்காக, உங்கள் பசங்களோட ஃபியூச்சருக்காக ஏதாச்சும் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இப்போலேருந்து பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னாக்கா ஃபியூச்சருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு மாதிரி சொல்லாரு. நான் இப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஆல்ரெடி நான் எல்ஐசியில் பண்ணியிருக்கேன், தென் கோல்டு லேண்டில் இது போல வந்து மந்த்லி ஒரு சின்ன அமௌண்ட் நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் நீ வந்துட்டு கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் ஹோல்டிங்ஸ் எல்லாம் வாங்கி வச்ச அப்படின்னாக்கா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். என்னோட பிளான் அங்கே என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறோம், இதே எடுத்து திருப்பி அதுலேயே வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி பிளான்னால நான் அவர் சொன்ன விஷயத்த நான் பெருசாக எடுத்துக்கல. இருந்தாலும் ஒரு பாயிண்ட் சொன்னார் அவர், நீ வந்து கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலிமா மாதம் பண்ண அப்படின்னாக்கா பெரிய அளவில் பண்ண முடியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய் மந்த்லி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதை வந்து நான் யோசிக்கல. இருந்தாலும் இதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்ற ப்ராஃபிட் வச்சு திருப்பி எதுக்கு அதுலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், ரீஇன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் நான் விட்டுட்டேன். அதை வந்து நான் யோசிக்கல. ஆனால் அவர் சொன்ன விஷயத்த எப்போ யோசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 செப்டம்பரில் நமக்கு ஈக்விட்டி இன்ட்ராடேவில் லிவரேஜ் கட் பண்ண பிறகுதான் அந்த விஷயத்த நான் யோசிக்கிறேன். ஏன்னா அப்பவும் திருப்பி அவரை பார்க்குறேன். அவர் சொல்கிறாரு, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. சொன்ன விஷயம் கரெக்டு, பட்டு இந்த விஷயத்த நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, வரக்கூடிய ப்ராஃபிட்டை எடுத்து நீ மாதம் இன்வெஸ்ட் பண்ணுற அப்படின்னாக்கா அது மூலிமா ஒரு சேமிப்பாக இருக்கும் போது அதில் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது. இதுதான் கான்செப்ட். ஆனால் நான் இந்த போன வருஷம், அதாவது இந்த லீவரேஜ் கட் பண்ண பிறகு என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ என்னோட அமௌண்ட் கேபிட்டல் வந்து 5 லட்ச ரூபாய் வச்சு ட்ரேட் பண்ணுறேன் இல்லைங்களா, இந்த 5 லட்ச ரூபாய் சும்மா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக அந்த 5 லட்ச ரூபாய் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அந்த மார்ஜினே கிடைக்குது. அதை வச்சு தான் நம்ம இன்ட்ராடே பண்ணுறோம். இதில் ஒரு நமக்கு மாதம் வந்து 10% இல்லை 15%, ஒரு சில மாதத்துல வந்து 30%லாம் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். நம்ம அந்த 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இருந்தாலும் நம்மளோட கேபிட்டல் 5 லட்ச ரூபாய் சும்மா தூங்குது. அது மூலிமா இன்னும் வேற ஏதாச்சும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் எனக்கு கிளிக் ஆகுது. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நாம மாதம் எஸ்ஐபியில் பண்ணக்கூடாது. இங்கே கம்பெனி ஷேர்ஸ் வாங்கும் போது தான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்க போகுது. அதே போல் மியூச்சுவல் ஃபண்டு போயிட்டுனாலும் மியூச்சுவல் ஃபண்டில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த 5 லேக் எடுத்து போயிட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் அப்படியே வாங்கிட்டாலும் அது மேலே போகும்போது தான் ப்ராஃபிட்டு இறங்குச்சு அப்படின்னாக்கா ஸோ என்னோட வேல்யூ இறங்கிருக்கு போகுது. இப்போ நம்ம 5 லேக்கை ஒரே அடியாக, அந்த 5 லட்சத்தை ஒரே அடியாக லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வாங்கிடாம மாதம் ஒரு 5,000 சொல்லிட்டு மார்க்கெட் இறங்க இல்லை ஏற அப்படி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ யோசிக்கும் போது தான் எனக்கு தெரியுது எந்த அளவுக்கு நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. நான் மிஸ் பண்ண அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ புதுசாக ட்ரேடிங் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண வரவங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போடணும்னு தோணுச்சு. என்னோட ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஏஞ்சல் ஒன் புரோக்கிங் இந்த பிளாட்ஃபார்மில் வச்சுருக்கேன். இந்த பிளாட்ஃபார்மில் இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றதுக்கு உண்டான பிளான் இப்போ பார்க்கலாம். இப்போது 20 மாதங்கள் இப்போ தான் ஒருத்தர் வந்து புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோம். ஓப்பன் பண்ணிவிட்டு 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்கே எடுத்துக்கலாம். 50,000 ரூபாய் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவரோட கேபிட்டல் 50,000 ரூபாய் இருக்குது. இதில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய பர்சன்டேஜ் மந்த்லி 5% எதிர்பார்க்குறோம். அப்படின்னா நமக்கு ஒரு 2,500 ரூபாய். வருஷத்துக்கு நமக்கு ஒரு 30,000 ரூபாய் வருது. 60 மாசத்துல டோட்டலா 1,50,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கும். நம்மளோட கேபிட்டல் 50,000 தான். நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் மட்டும் 1,50,000 ரூபாய். இது வந்து 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல. அடுத்து நம்மோட கேபிட்டல் இந்த 50,000 ரூபாவை நாம என்ன பண்றோம்னா, மாசம் எஸ்ஐபி மூலயமா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். அப்படின்னா இந்த 50,000 ரூபாய் குறைஞ்சபட்சம் இந்த ஒரு 60 மாசத்துல
கண்டிப்பா டபுள் ஆயிருக்க போகுது. அப்படின்னா நமக்கு இங்க அடிஷனலா ஒரு 50,000 ப்ராஃபிட். டோட்டலா நமக்கு ப்ராஃபிட் மட்டுமே 2 லட்சம் ரூபாய் வரப்போகுது. ஆக்சுவலா நான் பேனர்ல சொல்லியிருப்பேன் டபுள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. டபுள் ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம ஒரு 50,000 ரூபாய் வச்சு 50,000 ரூபாய் ப்ராஃபிட் பார்க்க போறோம். அந்த கான்செப்ட் கிடையாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு 2 விதமான இன்கம் பண்ண போறோம். நமக்கு 2 விதமான இன்கம் அப்படின்றது கம்மி தான். நம்மால இது போல 4 விதமான இன்கம் அடிஷனலா நம்மால பண்ண முடியும். இந்த பிளான் ஒன்லி 20 மாதங்கள் என்னோட டார்கெட். இந்த கான்செப்ட்டுக்கு மட்டும் கிடையாது. 10 மந்த் டார்கெட்டும் எடுத்துக்கலாம். அதே போல பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு எடுத்துக்கலாம். நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட மினிமம் ஒரு 5,000 வச்சு நம்ம இன்ட்ராடே ஸ்டார்ட் பண்ண போறோம்னாலும் சரிதான். 10,000 ரூபாய் வச்சு ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சரிதான். எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலும் இந்த பிளானை நாம ட்ரை பண்ணலாம். இந்த பிளான் ஒன்லி இன்ட்ராடேக்கு பிளான் பண்றவங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்டுக்கு மட்டும் கிடையாது. நீங்க 10 மந்த் டார்கெட் பண்ணாலும் ஓகே தான். இல்ல என்கிட்ட ஒரு 5,000 ரூபாய் இருக்கு, இந்த 5,000 ரூபாய் வச்சு நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல ட்ரேட் பண்ணும் இன்ட்ராடேக்கு அப்படின்ற மாதிரினாலும் ஓகே தான். ஏன்னா எஸ்ஐபி அப்படின்றது மாசம் 100 ரூபாயில இருந்து நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாயில இருந்து எவ்வளவு வேணாலும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம்னா அதுல ஒரு ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. அது மூலியமா நம்ம இன்ட்ராடே பண்றோம்னா அதுல ஒரு ரிட்டர்ன் கிடைக்க போகுது. நாம இன்னைக்கு பார்த்திருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல 2 விதமான இன்கம் பண்ண போறோம். நீங்க எந்த புரோக்கிங் கம்பெனில டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. அந்த புரோக்கிங் கம்பெனில இந்த ஆப்ஷன்லாம் இருந்தது அப்படின்னாக்கா நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம பார்த்திருக்கிறது ஒன்லி 2 விதமான இன்கம் மட்டும்தான். இன்னும் அடிஷனலா 2 விதமான இன்கம் இருக்கு. அது என்ன அப்படின்றத அடுத்து வரக்கூடிய வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பாய்.